நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராமா. எல்லாமல்ல பகவானுடைய அனுகிரகத்தில் நம்ம பக்தி ஒளியில நேர்களுக்கு ரொம்ப விசேஷமான உபன்யாசங்கள்லாம் அறிவுரைகள்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சார், எங்கள் காலத்துல புருஷன் முண்டாட்டி சின்ன குழந்தைகள் இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு, சண்டை நடந்துகிட்டே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி பெரியவாளும் ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது நல்லா சிரிச்சு பேசுறா. மாமி சமைக்க போனா நல்லா சிரிச்சு பேசுறா. ஆனால் அவ சயனவாசம் பண்ற அந்த பெட்ரூம் என்று சொல்லுவா இல்லையா, படுக்கை அறைக்கு போனோன்னா அவளுக்கு சண்டை வந்துடுது. கேட்டா ராத்திரி பேச மாட்டேங்கிறா, எல்லாம் காலையில வந்து திருப்பி முகத்தை உட்காந்துட்டு மூஞ்சி தூக்கின்னு உட்காந்துக்கிறா. என்ன காரணம் அப்படின்னா பல விஷயங்கள் இருக்கு. அதாவது மந்திரம்பாதி தந்திரம்பாதி அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியே விஷயங்கள் ஒன்று உண்டு. சிலதான் நம்ம நம்பி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. முதல்ல நம்ம சயனம் பண்ணக்கூடிய இடம் இருக்கு பார்த்தீங்களா, டெய்லி பெருக்கிடணும், தொடச்சிடணும். சில பேராத்துல பெட்டை வந்து மடிக்கவே மாட்டா. பெட்டை மடிச்சாதான் மகாலட்சுமி வருவா. இப்பெல்லாம் வந்து எல்லாமே கட்டிலா இருக்கிறதுனால மடிக்க முடியாது, அது வாஸ்து ஒத்துக்கிற இல்லைங்கள. அடுத்ததாக அந்த ரூமில் எது இருக்கக்கூடாது அப்படின்னா, முதல்ல பெருக்கக்கூடிய அந்த விளக்குமாறு அங்க இருக்கக்கூடாது, அவ கண்ணுக்கு நேரம் இருக்கப்படாது முதல்ல. அடுத்ததாக அந்த ரூம்ல டஸ்ட்பின்லாம் வச்சிருப்பா, அதுவும் இருக்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் இருக்கக்கூடாது? அப்புறம் லௌகீகமா காலில் செப்பல் போட்டுன்னு போவா, அந்த செப்பல் கண்ணுக்கே தெரியக்கூடாது. செருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செருப்பு காலில் இருந்து அங்க கண்ணில் தெரியக்கூடாது. அடுத்ததாக இந்த ஐட்டங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் பொழுதோ ஏன் இதனால நமக்கு தொந்தரவுகள் அப்படின்னா, சயனம் இடங்கிறது ரெண்டு மனசும் நிம்மதியாக பேசக்கூடிய இடம். பார்வதி பரமேஸ்வரன், மகாவிஷ்ணு மகாலட்சுமி ரெண்டு பேருமே டெய்லி சுவாமிகிட்ட அம்பாளும் சுவாமியும் இன்னைக்கு என்ன நடந்தது என்று பேசுவார்களாம். அதுதான் சயனவாசம் என்று பெயர். இப்ப நம்ம என்ன சொல்றோம், ஸ்டைலா பெட்ரூம் என்று சொல்றோம். அந்த பெட்ரூம்ல பெட்ரூம் கிடையாது, ஆத்துக்கார ஆம்படியாலும் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு பெரிய மகா கர்ப்ப கிரகம். அதுக்கு அப்புறம்தான் எல்லா கர்ப்ப கிரகமும். ஏன் அந்த இடத்த அப்படி சொல்றோம் அப்படின்னா, நூதன தம்பதிகளை நீங்க அனுப்பும் போது கல்யாணம் ஆனோடனே அவளை ஏன் அங்க அனுப்புறோம் அப்படின்னா, அது சாந்தி முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். அந்த சாந்தி முகூர்த்தத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, சுவாமி பார்வதி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ண உடனே, ராமர் லக்ஷ்மணன் சீதையை கல்யாணம் பண்ணிட்ட உடனே, அவ அந்தரங்கமான மனசு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெய்வ மனசு. ஏன்னா அந்த காலத்துல முகம் பார்க்கவே மாட்டான். சுவாமி அம்பாள்கிட்ட பேசுவாளாம். சுவாமி 4 பேச்சு பேசினா அம்பாள் ஒரே ஒரு வாட்டி ஊந்தான் சொல்லுவா. இப்ப லௌகீகத்துல மாமி 10 பேச்சு பேசினானா அந்த குழந்தை பையன் ஒரு பேச்சு பேசுவான். இது கலியுகம். ஆனால் இதெல்லாம் மாறுறதுக்கு தான் அந்த இடத்துல இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நமக்கு வழக்கமா இருந்து மகாலட்சுமி சுரமா இருந்தாலும் கிளீன் பண்ணி கூடிய இருக்கிறமா இருந்தாலும் அதை காலையில கண்ணில் படக்கூடாது. ஏன் அந்த இடம்னா கர்ப்பஸ்தானம் மாதிரி அந்த இடம், ஆனால் தான் அங்க நீட்டா இருக்கணும்னு சொல்லுவா. ரெண்டாவது, முதல் நாள் ராத்திரி நம்ம படுத்து தூங்கி ஏந்து வந்துட்டா அந்த இடத்த பெட்ரூம் துடைக்கணும்னு சொல்லுவா. யாரும் துடைக்க மாட்டா. ஏன் அப்படின்னா, அந்த யாரா இப்ப வயசானவோட படுத்துட்டு இருக்கா அப்படின்னா அந்த இடம் தூய்மையான இடம். மனம் விட்டு பேசுதல், வயசானவாளுக்கெல்லாம் தெய்வ சிந்தனைகள் உருவாக்கக்கூடிய இடம். என்ன பெட்ரூம்ல போய் படுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு தாத்தா சொல்லுவார், பாட்டியும் சொல்லுவார். தாத்தாக்கு 85 வயசு, பாட்டிக்கு 80 வயசு, போய் படுத்துப்பா. தெய்வ சிந்தனைகள் அவளுக்கு உருவாகும். அந்த இடத்துல நீங்க வழக்கமாறு செருப்பு, இந்த அழுக்கு கூட, அப்புறம் அழுக்கு துணிகள் அங்கங்க மூலையில போட்டிருப்பா. அது இதெல்லாம் இருந்தால் மகாலட்சுமி நிரந்தர வாசம் செய்ய மாட்டாள். ரெண்டாவது, இந்த ஏன் சண்டை அங்க நடக்குதுன்னா இதெல்லாம் இருந்தா நடக்கும். அதனால பெட்ரூம்ல ஒரு தெய்வ படம் இருக்கணும், எப்போதுமே ஒரு சுவாமி படம் இருக்கணும். சுவாமி படம் இல்லாமல் ரூமே இருக்கக்கூடாது. ஏன்னா காலையில எழுந்தோடனே பகவானை போய் பார்க்கணுமா, நேர எழுந்தோடனே கண்ணை திறந்தோடனே பகவானை போய் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய
அனுகிரகத்துக்கு தான் அந்த சயன வாசத்துல வச்சிருக்கிறது பல விஷயங்கள். சரி சுவாமி, எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது, நாங்க இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம், இருக்கிற ரூம்ல நான் என்ன பண்றது அப்படின்னா, ஒரு சுவாமி போட்டோவான்னு வைங்கோ, விளக்கமாரத்துக்கு ஓரமா வைக்கலாம், அதுக்கு ஒரு தனி ரூம் தேவையில்லை. தயவு செய்து செருப்பு போட்டுண்டு போங்கோ, ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாம ஓரமா விட்டுடுங்க. அதையும் சேர்த்து உள்ள அழிச்சுன்னு போனேன்னா அது நம்மளோட தரித்திரமும் வந்துடும். இன்னைக்கு என்ன சண்டை போடலாங்கிற ஆரம்பிக்கிறதுக்கு அதுவே மூலாதாரம் ஆயிடும். அதுக்கார ஆம்படியாலும் சண்டை போடக்கூடாது. எந்த இடம் அவ அந்யோன்ய பாவம் அப்படின்னா மனசு அந்யோன்ய பாவமா இருக்கணும். மனம் விட்டு பேசக்கூடிய இடம். நீங்க பெரிய பெரிய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் காலத்துலாம் ஒவ்வொருத்தராத்துலயும் பெரிய அரண்மனை வீடு மாதிரி இருக்கும், 11-10 ரூமுகள் இருக்கும். எதுக்காக அதை கட்டினா தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூமா இருந்தாலும் தானியம் தனங்கள் அப்புறம் எல்லாத்துக்கும் தனித்தனி ரூமா இருக்கும். அதுக்கு ஒரு லட்சுமி கடாட்சம். அப்ப இந்த இடத்துல சந்தானலட்சுமியுடைய அனுகிரகம் வேணுங்கிறது தான் அந்த ரூம். யாருக்கும் அந்த பெட்ரூமை பத்தி எல்லாரும் தப்பா சொல்றேன். சந்தானலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமா அங்க கிடைக்கும். அந்த பெட்ரூம்ல தான் சந்தானலட்சுமி இருப்பா. சந்தானலட்சுமி இருக்கும் பொழுது என்ன காரணம் அப்படின்னா, மனம் விட்டு பேசுதல், உண்மையை பேசுதல். அதுக்கு கஷ்டப்பட்டு வருவர், அவர் ஆபீஸ்ல தான் மனசு கஷ்டமா இருக்கும். இந்த பொம்மநாட்டி அவர் முகத்தை பார்த்து என்னன்னு பரிபாலனம் பண்ணிப்பா. இன்னும் சொல்லப்போனா பரிவர்த்தனை பண்ணிப்பா. இவ சொல்லுவா, இந்த காலத்துல எல்லாரும் ஆபீஸ் போறா, அதுக்காரும் போறா, ஆம்படியாலும் போறா. இவா கஷ்டத்தை சொல்லுவா. அங்க குழந்தைகளுக்கு ஒரு தனியா ரூம் கொடுத்துருப்பா. அக்கா தங்கைகள் அண்ணா தம்பிகள்லாம் படுத்துருப்பா, குழந்தைகள்லாம் படுத்துன்னு இருக்கும். அதுங்க அவ மனசுல இருக்கிறத குழந்தைகள் அங்க பரிமாற்றம் பண்ணிக்கொள்ளும். எதற்காக இதை சொல்றா அப்படின்னா, அது பரிவர்த்தனை நிலையம். சந்தானலட்சுமி அனுகிரகம் அங்க கிடைக்கும். பார்த்தீங்கன்னா காலையில ஃப்ரெஷ்ஷா வருவான். என்ன அப்படின்னா, மனம் விட்டு பேசுவார்கள். ஆத்துக்காருக்கு ஒரு பேர் கஷ்டம் இருக்குன்னு அவர் சொல்லுவார் ஆத்துக்காரிட்ட. ஆத்துக்காரி அவ ஆபீஸ் கஷ்டத்தை அவள்கிட்ட சொல்லுவா. இதே மாதிரி பசங்கள் இதே மாதிரி இன்னைக்கு பெரிய பையன் இதே மாதிரி தப்பு பண்ணான்ப்பா, இதே மாதிரி அவனுக்கு மார்க் ஷீட் வந்திருக்கு, அவனுக்கு 25 மார்க் தான் எடுத்திருக்கான், பெரியவ 40 மார்க் எடுத்திருக்கா, இதே மாதிரி படிப்பு விஷயம் போயிட்டு இருக்குன்னு அம்மா ஆத்துக்காரி ஆத்துக்கார்ட்ட சொல்லுவர். இது பரிவர்த்தனம். அப்ப ஆத்துக்கார் மறுநாள்கள் நேர போய் குழந்தை பேப்பரை நீட்டும் போது அடிக்கவே மாட்டார். வாடா செல்லம், 25 மார்க் எடுத்திருக்கியா, பரவாயில்லடா, நாளைக்கு நீ 100 மார்க் எடுப்ப, அம்மா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான், இந்த கைத்து போட்டுக்கோ. அப்ப குழந்தைகளுக்கு நம்ம பேர்ல இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அடிக்கப்படாது உடனே எடுத்தோன்னு, இன்னைக்கு 25ஆடா, நாளைக்கு 100. ஏன்னா நம்ம படிச்ச காலத்துல 2 மார்க்குக்கு அப்பா அடிக்க மாட்டான். என் பையன் படிப்பான் போ அப்படின்னு வாத்தியாட்டே சொல்லிடுவா. ஆனா இன்னைக்கு நம்மளாம் ராஜாவா உட்காந்துட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும். அதனால நம்ம தாத்தாட்ட நம்மளை பத்தி கேட்கலாம். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். இதுக்காக இந்த பெட்ரூம்ல சயன இடத்துல போய் இந்த வளர்க்குமாறு வேண்டாத பொருட்களை எல்லாம் வைக்காதீர்கள். அது மனசை மாற்றும். நல்லா சிரிச்சு பேசின்னு வர்ற நேரத்துல கோபத்துல சண்டை வந்துடும். ஒருத்தருக்கு பேசாம 3 நாள் சாப்பிடாம போயிடுவா. 3 நாள் ஹோட்டலுக்கு 2000 ரூபா 3000 செலவு பண்ணிடுவா. அதே 2000 ரூபா 3000 அடுத்த மாசம் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும் போது அந்த கோபம் லாசி உண்டாக்குகிறது. அதனால அந்த சயனமான இருக்கக்கூடிய இடத்துல என்ன, இது பார்வதி பரமேஸ்வரன், இது என்னைக்கு எந்த நாள்ல இதே மாதிரி நடக்கும், தெய்வங்கள் எப்ப பேசும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இதிகாச புராணத்திலேருந்து ஒரே ஒரு கதை தான். சயனவாசத்திலே பங்குனி உத்திரத்தன்னைக்கு பெருமா கோவிலையும் சரி சிவன் கோவிலையும் சரி எந்த கோவில நீ பார்த்தாலும் சுவாமி அம்பாளுடைய சன்னதிக்கு சுவாமி போவார். ஏன் அப்படின்னா, அன்னைக்கு மட்டும் சுவாமி அங்க போய் உட்காந்துப்பார், அம்பாள்கிட்ட போய் பேசுவாராம். இதுதான் பரிவர்த்தனம் வேறு, விட்டு கொடுத்தல் என்று பெயர். நீங்க பங்குனி உத்திரத்துல போய் பார்த்தீங்கன்னா, முக்கியமா காஞ்சிபுரத்துல நிறைய பார்த்தீங்கன்னா, எல்லா கோவில்லையும் பெருமா கோவில்ல சிவன் கோவிலையும் சரி அம்பாள் தாயாருடைய சன்னதிக்கு சுவாமி போவாராம். அன்னைக்கு ஒரு நாள் சுவாமி தாயார்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருப்பார். அதே போல இந்த புருஷாலும் நம்ம பொம்நாட்டிகள்கிட்ட அத்துக்கார ஆம்படியாள்கிட்ட விட்டு கொடுத்து செல்லுங்கள். வெற்றியை இந்த சைனவாசரும் எதுக்காக அப்படின்னா, மறுநாளைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்குரிய ஒவ்வொரு நாளும் மறுநாளுக்கு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய பெரிய கர்ப்பகரம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அம்மாவுடைய கர்ப்பஸ்தானத்தை எப்படி இருந்தோமோ, இந்த சைனவாசம் பண்ணக்கூடிய இடம் ஒவ்வொரு நாளையும் புதுமையாக ஆக்கி கொடுக்கக்கூடிய
ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. அதனால அங்க செருப்பு போட்டுலாம் போக வேண்டாம். இன்னும் ரெண்டாவது, ஆத்துல எல்லாரும் செருப்பு போட்டு தான் போயிட்டு இருக்கா. 2 இடத்துக்கு போகாதீங்க. ஒன்று சுவாமி ரூம், இன்னொன்னு சமையல் ரூம். 2ம் மகாலட்சுமி தன தானியத்தோடு அங்க இருக்கா. அதனால சுவாமி 2வது பெட்ரூம் போனீங்கன்னா ஓரமா போட்டு அதை கண்ணுக்கு தெரியாம காலையில வந்து அவா முகத்துல நம்ம முழிக்க கூடாது. அதுமாதிரி செய்யுங்கோ. சுவாமி மகாலட்சுமி சந்தானலட்சுமியுடைய அஷ்டலட்சுமியுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமது வாழ்க்கையில பயன்படும். அதனால எல்லாரும் சைனவாச ரூமை நல்லபடியா அந்த இதெல்லாம் இல்லாம நல்லா வைத்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பாத்திரமா கேட்டுக்கணும். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய்.